அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நினைத்து நினைத்து உருகி உருகி அன்பாக பேசிக்கொண்டே இருக்க தலைகாணி அடியில் இந்த எளிமையான பொருளை வைத்தால் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். எந்த நேரத்தில் எப்படி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டு இருந்த விஷயம், தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம 3 சேனல்கள் ரன் பண்றதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்ப்பதுன்றது கொஞ்சம் கடினமாக இருந்ததுங்க. இருந்தாலும் தொடர்ந்து நிறைய பேர் கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது நம்ம பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் பிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நானே போன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்களையும் எளிமையான பரிகாரங்களையும் சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினாலே போதும். எல்லா தகவல்களையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நம்பர் நம்ம கொடுத்ததுல இருந்து தொடர்ந்து போன் கால் வந்துகிட்டே இருக்கிறதா டீம்ல சொல்றாங்க. அவங்களால கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட் ஃபுல்லா இருக்கிறதுனால இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியில இருந்து தாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 ஜாதகம் தான் நம்ம பார்க்கிறதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகுதுங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பரை தான் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல குறிப்பிட்ட சில எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். அதை சூட்சமமான முறையில நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றலை முழுமையாக நம்மால் பெற முடியும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் நபருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். உண்மையான அன்பையும் காதலையும் அது வெளிப்படுத்த வைக்கும். நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம், அதாவது நீங்கள் காதலிக்கும் நபர் உங்ககிட்ட காதலை சரியா வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி போன் கால் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட போன் கால் பண்ணி பேசுவாங்க. அன்பையும் காதலையும் முழுமையாக வெளிப்படுத்துவாங்க. சரிங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்திருக்குன்னு பார்த்தோம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது பட்டை பொடி. நார்மலா சமையலுக்காக பயன்படுத்தும் வாசனை பொருள் லவங்கப்பட்டை இருக்கு பாருங்க, அந்த பட்டையினுடைய பொடி நமக்கு தேவை. நிறைய மளிகை கடைகள் நாட்டு மருந்து கடைகள்ல இந்த பட்டை பொடி நமக்கு கிடைக்கும். டைரக்டா பட்டையாக நம்ம யூஸ் பண்றதை காட்டிலும் பட்டை பொடி பயன்படுத்தும் பொழுது அது இன்னமும் வேகமாக பலனை கொடுக்கும். நீங்க மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டு பட்டை பொடி கிடைக்காத பட்ச
பட்சத்துல நீங்க டைரக்டா பட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதை நம்ம பேப்பருக்குள்ள வச்சு மடிக்க போறதுனால அந்த பேப்பர் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ பட்டை பொடியை பயன்படுத்துவது நல்லது. இப்ப ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கிரீன் கலர், எல்லோ கலர் அல்லது ரெட் கலர் பேப்பர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோடு போடாத பேப்பர் அன்ரோல்டு தாங்க நம்ம பயன்படுத்தணும். அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெயரை நீங்க எழுதுங்க. தமிழ், இங்கிலீஷ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம். உங்களுடைய பெயரை எழுதியதற்கு பிறகு அதற்கு கீழே இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். 83606895 இந்த நம்பரை எழுதிட்டு அதற்கு கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதுங்க. இனிஷியல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் எழுதினால் போதும். சோ ஃபர்ஸ்ட் உங்க நேமை எழுதணும். அதற்கு கீழே ஏஞ்சல் நம்பர், அதற்கு பிறகு நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதுங்க. ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் இந்த 3 கலர்ல எந்த நிறத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எழுதி முடிச்சிட்டு 2 சிட்டிகை அளவு பட்டை பொடியை அதற்கு மேல நீங்க போடுங்க. 2 சிட்டிகை அளவு அல்லது அரை ஸ்பூன் அளவிற்கு பட்டையை அந்த எழுத்துக்கள் மேல நீங்க போட்டாலே போதும். இப்ப அந்த பேப்பரை நீங்க பொறுமையா மடிச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய பட்டை பொடி வெளியே வரக்கூடாதுங்க. அதே நேரத்துல அந்த பேப்பரும் கிழியாதவாறு கொஞ்சம் பொறுமையா நீங்க மடிச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் வச்சு கூட அந்த பேப்பரை நீங்க கட்டிக்கலாம். பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் மற்றும் பிளாக் கலர் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ண கூடாதுங்க. வேற எந்த கலர்ல இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் யூஸ் பண்ணணும்ன்றது கட்டாயம் கிடையாதுங்க. அந்த பட்டை பொடி வெளியே கொட்டுவதை போல இருந்தால் நீங்க ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சுட்டு நீங்க தூங்கிடுங்க. தொடர்ந்து 11 நாட்கள் இதே போல நீங்க செய்யணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தினமுமே நீங்க பேப்பர்ல பெயர் எழுதி பட்டை பொடி போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு நாள் மட்டும் தான் இந்த பேப்பர்ல பெயர் எழுதி பட்டை பொடியை நீங்க போட்டு மடித்து வைக்கணும். அதற்கு பிறகு 11 நாட்களும் அதையே தாங்க நீங்க பயன்படுத்தணும். தினமும் இதை புதியதாக செய்யக்கூடாதுங்க. ஒரு நாள் மட்டுமே செய்து அதை தாங்க 11 நாட்களுக்கும் நீங்க பயன்படுத்தணும். 11 நாட்கள் முடிந்ததும் அந்த பேப்பரை நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. 11 டேஸ்க்கும் இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்க செஞ்சு வச்சிருக்க கூடிய இந்த பேப்பர் கிழிஞ்சிட்டாலோ அல்லது தொலைந்து போய்விட்டாலோ புதியதாக நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் அடிக்கடி இதை மாற்றக்கூடாதுங்க. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் அதை ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சிருங்க. அல்லது நீங்க ரெகுலரா ஒரே இடத்துல தான் படுப்பீங்க, அந்த தலைகாணியில் யாரும் படுக்க மாட்டாங்கன்னா அது தலைகாணி அடியிலேயே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் நீங்க எழுந்ததும் அதை ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு நீங்க தூங்க போற நேரத்துல மட்டும் அதை தலைகாணி அடியில வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம 11 டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.